புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். உருட்டுக்கட்டையுடன் மிரட்டிய சீமான் நாத்தகவினர் மீது வழக்கு, 4 பிரிவுகள் பாய்ந்தது. ஈவேராவை பற்றி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார். அவரது பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஈவேராவை தொடர்ந்து அவமதிக்கும் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக ஈவேரா ஆதரவு அமைப்புகள் அறிவித்தன. அதன்படி நேற்று முன்தினம் 500க்கும் மேற்பட்ட ஈவேரா ஆதரவாளர்கள் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு வாகனங்களில் புறப்பட்டனர். அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டால் பதிலடி கொடுப்பதற்காக சீமான் வீட்டு வாசலில் 200க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் தொண்டர்கள் உருட்டுக்கட்டைகளுடன் தயாராக நின்றனர். வந்தால் வெட்டுவோம் என ஆவேசம் காட்டினர். இருதரப்பும் நேருக்கு நேர் சந்தித்தால் மோதல் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே யூகித்த போலீசார் ஈவேரா ஆதரவாளர்களை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாலேயே தடுத்து நிறுத்தினர். இதனால் அந்த இடத்திலேயே ஈவேரா ஆதரவாளர்கள் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சீமான் உருவப்படத்துக்கு தீ வைத்தும் செருப்பால் அடித்தும் தங்கள் எதிர்ப்பை காட்டினர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தனக்காக வீட்டு முன் ஆக்ரோஷத்துடன் கூடிய தொண்டர்களுக்கு பிரியாணி விருந்தளித்து தானும் சேர்ந்து சாப்பிட்டார் சீமான். ஈவேரா ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம், சீமான் வீட்டு முன் குவிந்த கூட்டம் என கிழக்கு கடற்கரை சாலையே அன்றைய தினம் அல்லல் பட்டது. கிட்டத்தட்ட 1000 போலீசார் நீலாங்கரை பாலவாக்கம் பகுதியில் வழிநெடுக குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் உருட்டுக்கட்டைகளுடன் தொண்டர்களை கூட்டியதாக சீமான் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக கூடுதல், மிரட்டல் விடுத்தல், ஆபாசமாக பேசுதல், அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். உருட்டுக்கட்டைகளுடன் திரண்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 150 ஆண்கள், 30 பெண்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சீமானை கண்டித்து போராட்டம் நடத்திய ஈவேரா ஆதரவாளர்கள் மீதும் நீலாங்கரை போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை பீதியில் வைப்பதே இபிஎஸ் வேலை, சொல்கிறார் அமைச்சர் சுப்பிரமணியன். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் புதிதாக 6,60,00,000 ரூபாய் செலவில் MRI ஸ்கேன் கருவி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டுக்கு துவக்கி வைத்தார். பொதுவாக கிராமங்களில் காடுகள் பகுதியில் அடர்ந்த பசு மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் அந்த உண்ணி என்பது இருக்கும். அந்த உண்ணி காய்ச்சல் என்பது எப்பவுமே வர்றது தான். இப்போ திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் திண்டுக்கல்ல நிறைய பரவிருச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 8 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது என்பது உண்மை. இப்போ 4 பேர் மட்டும்தான் சிகிச்சையில் இருக்கிறாங்க, அதுவும் நல்லாவே இருக்கிறாங்க. எப்பவுமே வழக்கமாக வர்றது தான். இந்த உண்ணிங்கிறது இந்த காடுகள்லையும் பசுமையிலையும் இருக்கிறது. ஏதாவது ஒன்று வந்துட்டாவே இதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறது அவரோட வேலையாக போச்சு. இதனால பயப்பட வேண்டியது இல்லை. தமிழகம் வரும் அமித்ஷா முக்கிய முடிவு எடுக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற 31ஆம் தேதி தமிழகத்திற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாநில தலைவர் யார் என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் தமிழக பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி தலைமையில் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது கட்சியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து கட்சியினருக்கு அமித்ஷா ஆலோசனை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா வருவதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். டங்ஸ்டன் ஏலம் ரத்து, கலெக்டருக்கு இனிப்பு வழங்கி நன்றி சொன்ன விவசாயிகள். மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு உறுதுணையாக இருந்ததற்காக கலெக்டர் சங்கீதாவுக்கு இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தனர். உங்கள் சந்தோஷத்தில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என கலெக்டர் சங்கீதா கூறினார். திட்டத்தை ஏலத்தை ரத்து செய்ததற்காக இந்த இனிப்பு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதை பரிந்துரை செய்து வேணாம் என்று பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் என்பது 50 ஆண்டுகளை கடந்து இந்த தினம் 51வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த நோக்கம் என்பது விவசாயிகளினுடைய குறைகளை மட்டுமே கேட்டு தீர்க்க வேண்டிய அப்படி நோக்கம் தான். அது பல விஷயங்கள் உள்ளது. பொதுவான விஷயங்களை யாரு வேணாலும் பேசட்டும். தாலுகா சம்பந்தப்பட்ட விவசாயிகள் தான் தாலுகா சம்பந்தமா பேசணும்ன்றத ரொம்ப பணிவோட கேட்கிறேன். ஏன்னா அது முறையாக நடக்கிறதுக்கு அது ஒரு வழிவகை செய்யும். அதனால இப்ப முதல்ல மாவட்ட ஆட்சியர்களுக்கு
அண்ணன் ரவி அவர்களும் அருண் அவர்களும் இனிப்பு வழங்குவார். மேலும் கர்ணன் அவர்கள் சபையால இனிப்பு கொடுக்கிறார். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து விவசாயிகளுடன் நானும் எனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. தூத்துக்குடி டு இலங்கை வசமாக சிக்கிய 3000 கிலோ கடத்தல் பொருள். தூத்துக்குடியில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு சில பொருட்கள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்தது. நேற்று இரவு கியூ பிரிவு இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையிலான போலீசார் இனிகோ நகர் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது சிலர் சரக்கு வேனில் இருந்து சில மூட்டைகளை ஃபைபர் படகில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்தனர். கட்டிங் செய்யப்பட்டு பண்டல்களாக கட்டப்பட்ட பீடி இலை மூட்டைகள் சிக்கியது. கடத்தலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த ராபின்ஸ்டன் கைதானார். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகு மற்றும் டெம்போ வேனும் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பவத்தில் தப்பி ஓடிய பட்டுராஜ் என்பவரை தேடி வருகின்றனர். போலீசாரின் தொடர் சோதனையில் தூத்துக்குடி ஆத்தூர் அருகே தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 மூட்டை பீடி இலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 50 லட்சம் மதிப்பிலான 3000 கிலோ பீடி இலைகள் பிடிபட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விசாரணை நடக்கிறது. காதல் திருமணம் செய்த பெண் கத்திமுனையில் காரில் கடத்தல். சேலம் செட்டிமாங்குறிச்சியை சேர்ந்தவர் தனிஷ்கண்டன், வயது 25. ஹோசூர் கம்பெனியில் வேலை செய்தபோது தர்மபுரியைச் சேர்ந்த 22 வயது ரோஷினியுடன் பழக்கம் ஏற்பட்டது. 2 ஆண்டு காதலுக்கு பின் சென்ற ஜூலையில் திருமணம் செய்தனர். வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியதால் எடப்பாடி போலீசில் தஞ்சமடைந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் ரோஷினி வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை. தனிஷ்கண்டன் குடும்பத்துடன் இருவரையும் போலீசார் அனுப்பி வைத்தனர். ரோஷினி இப்போது 6 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்த சூழலில் நேற்று தனிஷ்கண்டன் வீட்டுக்கு ஒரு கும்பல் காரில் வந்தது. கத்தி அரிவாளுடன் இறங்கி தனிஷ்கண்டனை தாக்கி ரோஷினியை கத்தியை காட்டி மிரட்டி காரில் ஏற்றினர். பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவத்தை தடுக்க வந்த அக்கம்பக்கத்தினரையும் மிரட்டி அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவானது. எடப்பாடி போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விசாரணையில் கடத்தி சென்றது ரோஷினியின் உறவினர்கள் என்பது தெரிய வந்தது. நள்ளிரவில் ஈரோடு சித்தோடு அருகே வீட்டில் பதுங்கியிருந்த போது தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ரோஷினியின் பெற்றோர், சகோதரி, பெரியப்பா உள்பட 6 பேர் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். புதிய உச்சத்தில் தங்கம் விலை. சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. கடந்த 3ஆம் தேதி சவரனுக்கு 640 ரூபாய் அதிரடியாக உயர்ந்த நிலையில் மறுநாள் 360 ரூபாய் குறைந்தது. நேற்று முன்தினம் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 60,000-ஐ கடந்து விற்பனையானது. நேற்று விலையில் மாற்றமில்லை. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 7,555 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளது. 3ஆம் வர்த்தக போர் உருவாக வாய்ப்புள்ளதாக சர்வதேச முதலீட்டாளர்கள் கருதுகின்றனர். இதனால் பங்குச் சந்தைகளில் சரிவு ஏற்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்து வருகின்றனர். இதன் காரணமாகவே தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என நகை வியாபாரிகள் கூறினர். தங்கம் விலை சவரனுக்கு 60,000-ஐ கடந்துள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.